டெல்லியில் தொடங்கிய போராட்டம் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. தமிழ்நாட்டிலையும் மாணவர் இயக்கங்கள் போராட்டம் நடக்குது. ஆனால் அந்த தற்குறி ரசிகர்கள் என்னென்னா, அந்த ஜனநாயக படம் வெற்றி அடையணுமா. ஏன்னா நாளைக்கு அப்போ தான் அதை வச்சு தான் வீட்டிலலாம் சாப்பிட போகிறாங்க. படம் வெற்றி அடையணும்னு சொல்லி மண் சோறு சாப்பிட்ற தற்குறி கூட்டம். அதனால் நீ நினச்சிருப்பிய என்னடா தற்குறின்னு. அப்புறம் இப்படிப்பட்ட ஆளுகளை என்ன சொல்கிறது? மண் சோறு சாப்பிட்றாங்க வரிசையில் உட்காந்துக்கிட்டு. இன்றைக்கி அமைச்சர்கள்லாம் தியேட்டரில் போய்கிட்டு கண்ணீர் விட்டு அழுகிறான். கேட்டால் போல் நாள் அந்த படம் ரிலீஸ் ஆகலை, இப்போ ஆயிடுச்சான். அதனால் அமைச்சர் அழுகிறாங்க. அப்போ இவங்களை நம்ம எப்படி சொல்கிறது? முட்டாள் தற்குறின்னு சொல்லலாமா? என்னங்க இவங்க பெத்த பிள்ளைய அன்னைக்கு கடலூர்லேருந்து தகப்பைங்கெல்லாம் செத்துக்கிட்டு இருக்கும்போது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அண்ணன் வந்து அதில் வேதனையில் இப்படிப்பட்ட இன்றைக்கி மாணவர் குழந்தைகள்லாம் இறந்து போச்சேன்னு சொல்லி அழுகிறாரு. அதை வந்து இவங்க நடிப்புனாங்க. இன்றைக்கி ஒரு அவர் நடிகர் நடித்த தற்குறி முதல்வர் நடித்த படத்தை பார்த்துட்டு அமைச்சர்கள் உட்காந்து அழுகிறீன்னா இது என்னத்தை சொல்கிறது? சொல்கிறாங்க இல்லை, தமிழ்நாட்டின் இருண்ட காலம். இன்றைக்கி 2026 இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம எப்படி இதெல்லாம் கடந்து போகிறது? சரி, என்னதே பண்ணிட்டு போகிறாங்கன்னு சொல்லி நேற்று தான் மன்சூர் சோப்ராங்க கடந்து போனால், இன்றைக்கி எல்லார் அமைச்சரும் ஒவ்வொரு மாவட்டத்தில் போய் 1000க்கும் மேற்பட்ட திரையரங்கத்தில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆனதுனால இவங்க இப்படிலாம் போய் உட்காந்துக்கிட்டு அதில் செங்கோட்டையன் அதெல்லாம் அது என்னத்தை சொல்கிறேன்னே தெரில. இவ்வளோ நாள் அரசியலிருந்து என்னத்தை கற்றுக்கிட்டார் அது என்னன்னு தெரியல. அதே எம்ஜிஆருக்கு ரசிகராக இருந்தார், அடுத்து ஜெயலலிதா அம்மாவுக்கு ரசிகராக இருந்தார். இன்றைக்கி விஜய்க்கு போய்கிட்டு அது கிரெயினில் கொண்டு போய் மாலையை போடுறாங்க. ஏன்னா அவர் கொஞ்சம் இதை வித்தியாசமாக பெருசாக போடணும்ல, அவர் சொல்லியிருப்பார்ல வித்தியாசமாக எதாவது செய்யணும் அப்படின்ட்டு. ஏன்னா என்னத்தை சொல்கிறது, முட்டாள்லையே சிறந்த முட்டாள், சிறந்த தற்குறி பட்டம் கொடுக்குறாந்தா இப்போ இவங்களுக்கு அந்த அமைச்சராக இருக்கா அவருங்க, இவங்களுக்கு கொடுக்கலாம். அங்கே இங்கே மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாணவர்களை தடியடி நடத்துகிற காவல்துறையை கொண்டு வந்து திரையரங்களை வந்து நள்ளிரவுலேயே பாதுகாப்பு கொடுத்து இதைத்தாங்க பேசியிருக்காங்க. அந்த நள்ளிரவுலேருந்து பாதுகாப்பு ரசிகர் வரும்போது பாதுகாப்பாக போகணும். ஏன்னா மக்களுக்கு போராட்டம் கொடுக்க வந்திருக்கீங்களா, இந்த தற்குறியோட படம் வந்த ரிலீஸுக்கு பாதுகாப்பு கொடுத்துருக்கு காவல்துறை வந்திருக்கான்றது தெரியலை. அங்கே இங்கேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதே இது டெல்லியில் காவல்துறை வந்து கைதானோன்னே அது தாவேக்கா கண்டிக்குதான். அவர் தற்குறி முதல்வர் வந்து நேரடியாக பேச மாட்டார். தாவேக்கா கண்டிக்குதுன்னுது அது கீழே ஓடிக்கிட்டு இருக்கு. இங்கே சென்னையில் போராட்டம் நடக்க பண்ணுற மாணவர்களை வந்து கைது தடியடி. அப்போ இது யாருக்கான அரசு? நீட்டுன்றது திமுக வரும்போது எண்ணற்ற அடையாள உண்ணாவிரதம் இருந்தோம், லட்சக்கணக்கான கையெழுத்துக்களை வாங்கிட்டு கொண்டு ஆளுநர்கிட்ட கொடுத்தோம். தொடர்ச்சியாக நீட்டுன்றது வரக்கூடாதுன்னு சொல்லி சட்டமன்றத்தை தீர்மானம் விட்டு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி போராட்டம் நடக்குது டெல்லியில். இதுக்கு போட்ட விதை யார்? திமுக. இங்கே திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் கூட ஒன்றிய அரசை கண்டித்து தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், அறவழியிலையும் சரி எல்லாமே. ஆனால் அந்த தற்குறி முதல்வர் அதை பற்றி எதாவது வாயை திறந்திருக்காரா? அவருக்கு பொறுத்தவரை அவங்க ரசிகர் பாதுகாப்பாக படம் பார்க்கணும். அம்மா திரிசாம்மா அன்றைக்கி பார்த்துருக்காங்க, அதை ஒரு ஊடகங்கள் போடுறான். நடிகை திரிசா ஜனநாயக படத்தை பார்த்தார். இது பாருங்கள், யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் பாருங்கள். அப்போ இது என்னது மக்களுக்கான ஆட்சியா? இது தமிழ்நாட்டு சாவக்கேடு இல்லையா? அது மக்களுக்கான பிரச்சனை என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குது? ஏன் இந்த ஜனநாயக படத்தை இந்த போராட்டம் 25 நாள் நடக்குது. எப்போ இந்த டயத்தில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா தப்பாக போயிடும், ஒரு மாதம் தள்ளி போடுவோம்ப்பா, இத்தனை மாதம் தள்ளி போயிடுச்சு, இந்த போராட்டம் முதல்ல முடிவிட்டு அப்புறம் பார்த்துக்குருவோம், ஏன் சொல்கிறது தள்ளி போடுறது? ஏன்னா அது செய்ய மாட்டார்ல. அவங்க வந்ததே இப்போ என்ன போடுறான், இளைய தளபதின்னு போடுற போல் தமிழக முதல்வர் விஜய். அடே அப்பா, நீங்கள் அதை ஒன்று சேர்க்காம விட்டுவிட்டியே. தமிழக முதல்வர் தற்குறி முதல்வர் விஜய் அவர்கள் அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா அவருக்கு அந்த பட்டம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தற்குறின்றது எல்லாத்துக்கும் இதுவரை எண்ணற்ற முதல்வர்கள் இருந்திருக்காங்க. யாருக்காவது தற்குறின்ற பட்டம் யாருக்காவது வந்திருக்கான்னு பாருங்கள், யாரையுமே அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்தியாவிலேயே இப்படி ஒரு பட்டம் வாங்கின ஒரே முதல்வர்னால் நம்ம தற்குறி முதல்வர் விஜய் அவர்கள் தான். இதை தற்குறின்னு தானே சொல்ல முடியும். இதுக்கு பண்ணால் நீங்கள் போய் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் முதல்வர் இப்படி பேசுகிறேன், இப்படிப்பட்ட முதல்வரை என்ன சொல்கிறீங்க? என்ன இப்போ எப்படி பேச சொல்கிறீங்க? விவசாயிகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான், மாணவர்கள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதை விட்டுவிட்டு ஜனநாயக பாடத்தில் கொண்டு போய் ஏன்னா இந்த விவசாய போராட்டம் பண்ணுறாங்களே அவங்களுக்கு ஒரு பாலை மோரை கூட கலக்கி கொடுக்கலாம். கட் அவுட்டில் அடிக்கிறானுங்க, பாலை பீச்சு அடிக்கிறேன் பாக்கெட்டு பாலை வாங்கிக்கிட்டு. ஏன்னா பசும்பால் கிடைக்கல அவ்வளோ ஊற்றுறேன், குடகுடமாக அது ஒரு பக்கெட்டு ஊற்றுறேன், பாக்கெட் பால் வாங்கி அடிக்கிறேன். மக்களுக்கு என்ன பிரச்சனைன்னா இப்போ பால் பிரச்சனை.
விஜய் படம் வந்தால் பால் பிரச்சனை ஆயிடுது. அது முதலாளி சொல்லியிருப்பாங்க, ரசிகர்கள் தற்கொலைகள் நிறையா பால் வாங்குவாங்க, அதனால் ஆவினுக்கு ஏன்னா ஆவின் நம்ம கையில் தானே இருக்குது அப்படின்றதுனால என்னத்தை சொல்கிறது. இது தமிழ்நாட்டின் சாபக்கேடு. மற்ற மாநிலத்தில்லாம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது, தமிழ்நாட்டில் நடக்குது. அதை காமிக்காமல் இந்த அமைச்சர் அங்கே போனார், இந்த அமைச்சர் அழுதார், இந்த அமைச்சர் முதல் ஒரு படத்தை தடவி பார்த்து முத்தம் கொடுத்தார், இதைத்தான் காமிக்கிறான். இவங்கெல்லாம் தற்குறி இல்லை, கேடுகட்ட தற்குறிகள், இப்படி தான் சொல்ல.